வணக்கம் கீக்ஸ். இப்படி ஏதாவது பண்ண வேண்டியது வெல்கம் டு இல்ல ஏதாவது பண்ண வேண்டியது நீ சும்மா அப்படினுவே. அதனால தான் சரி. இப்போ வந்து இடம் இல்ல, நமக்கு ஃப்ரேமுக்குள்ளேயே இருக்கணும். இப்போ வந்து இருந்துக்கலாம். இப்படின்னா கை அப்படியே வெளில போயிடும். அதனால வந்து ஃப்ரேம் வைடா தான் வச்சிருக்கான். பாரு வைடா வச்சிருக்கான். அவன் கரெக்டா தான்டா இருக்கான். நீ தான் ஏமாத்துற. எங்க அந்த 70? எங்க அந்த 70? இன்னைக்கு 70 கிடையாது, 8 Pro. நீங்க ஆல்ரெடி பிக்சல் 8 வந்து ஸ்டீவர்ட்சன் டெர்மினேட்டர் வேஷத்துல வந்து ரிவ்யூ கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. டர்புனேட்டர். இன்னைக்கு வந்து தூக்கிலாம் படாதடா. பாருங்க விளையாடுறான். 8 Proவோட ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா 8 Proவோட 7 Pro நல்லா இருக்குங்க. இல்ல அப்படிதான் சொல்லணும், ஏன்னா நான் வச்சிருக்கேன்ல, அதுக்கு நான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. சரி வா 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 8 Pro எப்படி இருக்கு? 8 Pro எவ்வளவு பெரிய மாஸ் அப்படினு உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வீடியோ எடுக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது எப்பவுமே எனக்கு தெரியும். ஆனா நீ பேசும்போது அது தமாசா இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ஒண்ணுல பில்ட் குவாலிட்டில இருந்து ஆரம்பிப்போம்டா. எனக்கு வந்து 8 Pro யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த மேட் ஃபினிஷ் தான் பேக்ல. ஆமா, தொடம்போது ஒரு பிரீமியம்னஸ்ங்க. ஆல்ரெடி போனே பிரீமியம் தான். அதை தாண்டி வந்து ஒரு ஓவரால் ஒரு கம்ப்ளீட், ஏன்னா இதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எராடிகேட் பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து கிளாசி தான். 7 Pro வரைக்கும் கூகுளோட அந்த டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருந்ததுன்னா பாக்ஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஆமா. இதுல வந்து கொஞ்சம் கர்வ்டா இருக்கு. 8 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர்வ். ஆமா ஆமா. ஆனா 7 Pro ஓட இது கொஞ்சம் திக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் அந்த கர்வி ஆனதுனால 8 Pro வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. ஆனா ஓவராலா 7 Pro பிடிக்கும்போது நம்ம கையில வந்து ஒரு ஸ்லீக்கான மொபைல பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது 8 Pro பிடிக்கும்போது கொஞ்சம் திக்கா இருக்கு, ஆனா சாலிடா இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. 7 Pro ஏன் நான் வந்து 8 Pro ஓட பிரீமியம் அப்படின்னு சொல்றேன்னா, கர்வ்டு டிஸ்ப்ளேனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்ல எடுத்துட்டு போகும்போது வேற லெவல்ல இருக்குங்க, எந்த போனுங்க இது அப்படின்னு கேட்பாங்க. பட் இதை எடுத்துட்டு போனா நான் என்ன ரெட்மி போனா அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி திருப்பினதுக்கு அப்புறம் கூகுள் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஃபிளாட் டிஸ்ப்ளே பார்த்துட்டு ஏதோ சாதாரண போன் தான் போல அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதுல எங்க வந்து அது ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, என்னடா டிஸ்ப்ளே ஆன்ல இருக்கா இல்லையா, பிரைட்னஸ் அதுல பாரு வேற லெவலா இங்க வச்சு சூரியன்ல இருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்கிரீன் பிரைட்னஸ் அது வந்து பிக்சல் 8 Proல வந்து சொல்லவே வேணாம். 8 சீரிஸ் வந்து இல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு வரும்போதே பிக்சல் 8 Proல வந்து ஒரு டிராஸ்டிக் லீப் அப்படினா நம்ம 8 சீரிஸ்லயேடா. ரீசன் என்னன்னு பார்த்தா, நீ இப்போ எடுக்கிற கண்டென்ட்ஸ், அதாவது நீ ஃபோன்ல இருந்து எடுக்கக்கூடிய HDR கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த டிஸ்ப்ளேல ரியல் டைம் HDR-ஆவே தெரியும். இது வந்து ஐபோன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 சீரிஸ்ல இருந்து இருக்கு. பட் நீங்க அதை இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் பாப்பீங்க. கரெக்ட். அண்ட் நம்ம சொல்லிட்டோமா இந்த வீடியோ எதுல ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு? அதுவா சொல்லிடலாம், சொல்லிடுங்க. இந்த வீடியோ நம்ம வந்து பிக்சல் 8ல ரெக்கார்ட் பண்றோம். ஆமா, பிக்சல் 8ல, அதுவும் வாட்சன் ரொம்ப ஆசைப்பட்டாங்கிறதுக்காக 10 பிட் HDR-ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 8 ஓட வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல, அதுவும் 10 பிட் HDR வித் 8 Proல ரெக்கார்ட் ஆச்சு. ரெக்கார்ட் ஆச்சு. பேட்டரி லைஃப் மேசிவா இருந்தது. ஆமா, ஏன்னா 26ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 15 நிமிஷம் ரெக்கார்ட் ஆச்சு கண்டினியூஸா. 19 மாதிரி இருக்கு HDR வீடியோக்கு. அதுவும் இந்த வெயில்ல. அந்த வெயில் அது ஒரு வேலிட் பாயிண்ட். ஆனா இந்த வெயில்ல போது என்ன தோணுதுன்னா, உனக்கு டிஸ்ப்ளே வேற லெவல்ல இருக்கு. டிசைன் லாங்குவேஜ்லயே சேஞ்சஸ் கொண்டு வந்ததும் பார்க்க போனா கர்வ்டு ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து இப்போ என்ன சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா, ஸ்கிரீன் கார்டுல இருந்து இதனால ஒட்டுறது ரொம்ப ஈஸி. பிளஸ் மிஸ்டச் கர்வ்டு அப்படின்னும் போது மிஸ்டச் நிறைய நடக்கும். அப்படி இருக்கும்போது ஃபிளாட் டிஸ்ப்ளே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பிக்சல் 8, அதாவது பிக்சல் 8 சீரிஸ் ஸ்கோர்ஸ். அடுத்து என்னன்னா, மல்டிமீடியா கண்டென்ட் பார்க்கறதுக்கும் ஸ்கோர்ஸ். ஆமாம், அதுலேயும் டவுட் வேண்டாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கேமரா. என்ன ப்ரோ டேரக்டா கேமரா வரீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, ஊருக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப்ஸ் எதை வாங்குறதா இருந்தாலும் கேமரா பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது கேமராவில் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன சொல்றது, எல்லா பக்கமும் நல்லா ஸ்கோர் பண்ணுது. ஆனா அந்த மேக்ரோ மட்டும் தான் பிரச்சனை. இதுலயும் சரி, மேக்ரோல வந்து எப்பவுமே வந்து அந்த ஃபோக்கஸ் ஹண்ட் இஷ்யூ இருக்கு. ஃபோக்கஸ் ஹண்ட் மட்டுமா இருக்கு? ஃபோக்கஸ் ஹண்ட் தான் எடுத்த போட்டோ கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இல்ல. ஆமா, அதுவும் அப்படி இருக்கு. ஆனா இப்போ சப்போஸ் நான் ஒரு மேக்ரோ அப்படி போறேன் அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா அது டப்புன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, லேட் ஆகுது. ஃபோக்கஸ் ஹண்ட் இருக்கு. இதுல 3 கேமரா இருக்குடா. ஆமா, எதுக்குள்ள இருக்குறன்ற கன்ஃபியூஷன்க்கே போயிடுது. அதேதான். சோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹிட் ஆர் மிஸ் தான். இதர் அது வந்து ரொம்ப நல்லா வரும், அப்படினா ஃபுல்லா பிளர் ஆயிடும். ஆமா, அந்த ஒரு இஷ்யூ இதுல இருக்கு. உண்மைதான். மிச்சபடி நான் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ண, அல்ட்ரா வைட் யூஸ் பண்ண, ஜெனரலா பிரைமரி கேமராவும் யூஸ் பண்ண, எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. ஓகே, சோ ஓவராலா வந்து கேமரால வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கான்னு கேட்டா, அண்ட் வீடியோவும் வந்து இதுல இம்ப்ரூவ் பண்ணிருக்கானுங்க. வீடியோ பிக்சல் 6 சீரிஸ்ல இருந்து இம்ப்ரூவ்மென்ட் தான். 8 Proல வந்து இன்னும் நல்லாவே தெரியுது. அதுல ஒரு பஞ்சாயத்து அங்க தான் ஆரம்பிக்குது. 10 வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அல்காரிதம் மாறினால என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு, போட்டோஸ் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு. போட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தனா,
கொஞ்சம் மக்கள் வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஷார்ப்பா இருக்கும், பஞ்சியா இருக்கும். சோ அந்த மாதிரி போட்டோஸ் தான் இப்போ நீங்க பார்க்க முடியும். தெரியும் இது பிக்சல் அப்படின்னு தெரியும் அந்த ஒரு ஸ்கின் டோன். டோன். ஆனா இங்க தான் ட்விஸ்ட் சொல்ல வரேன். பிக்சல் 5 வரைக்கும் இருந்தது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஆமா இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ப்பா ஓவர் ஷார்ப் பண்ணிட்டு மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். பட் வரக்கூடிய போட்டோஸ் வந்து உங்களை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம். பட் இதே பிக்சல் 5 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். நீங்க வேணா அடிஷனலா எடிட் பண்ணி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் என்ன மாத்திக்கலாம். இருக்குமோ அதே மாதிரி வரும். ஆனா இப்போ இந்த பிக்சல் 8 சீரிஸ் 7 சீரிஸ் எல்லாம் வந்து லைக் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபோட்டோ எடுத்தா அது பிக்சலில் தான் இவன் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் டோன் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த டோன் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த ரியர் ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா 50, 48, 48 அந்த மாதிரி கொஞ்சம் மேசிவாக இருக்குது. ஏன்னா 8ல் நம்ம பார்த்தோம் இல்லையா 50, 12. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 40 ரூபா. அதுவும் 40 சைடு எதுவும் 50 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேமரால வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அது காமன் டு பிக்சல், அதாவது எல்லா மோஸ்ட் ஆஃப் த பிக்சல்ஸ்ல இந்த பஞ்சாயத்தை நான் பார்க்குறேன். கையில் எடுத்துக்கிட்டே விளாக் பண்ணீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டி. வாய்ஸ் என்ஹான்ஸ் ஃபீச்சர் வேற தட்டி தூக்குது. சரி, அவுட்டோர்ல அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கரெக்டா சன்ரைஸும் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் கேமரால 4K எடுக்க ட்ரை பண்ணா HDR எந்த அளவுக்கு இருக்கு, அந்த டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். ஃபீல்ஸ் குட், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா எப்படி இருக்கு? சூப்பராக தான் இருக்குல்ல. அல்காரிதம்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு தான், பட் ஃபார் ஷூர் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் நம்ம வந்து HDR ஃபோர்ஸ் பண்ண முடியும், அதாவது ஆப்ஷன் ட்ரிகர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ட்ரிகர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு, ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுதா? பட் க்ளவுட் வந்து கரெக்டாக சன்னை மறைச்சிருச்சிங்க. எஸ், பட் இதுவே கையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக வச்சிங்கன்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருக்கோமா, பின்னாடி ஏதாவது பறவை பறக்குது, பின்னாடி ஒரு மரம் ஆடுதுன்னா தலைவர் உடனே அங்கே ஏதோ ஆடுது பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ட்டு அங்கே போயிடுவார். நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்போம். பட் ஆடியோ கேப்சர் ஆகிடும். பட் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் vlog பண்ணுற மாதிரி யோசிச்சிங்கன்னா பிக்சல் டிவைஸ் இஸ் குட். பட் இதே ஸ்டாட்டிக்காக வச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது எப்படி அதை ஃபோக்கஸ் இது மாறுது. மாறுது. இதில் பாருங்க எப்படி இருக்கு, மேசிவாக இருக்கு இதில் பாருங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ கேமரா பற்றி நம்ம வீடியோ ஆஸ்பெக்ட்ல எல்லாத்துலேயுமே பேசிட்டோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. பட் என்ன ஆயிடுதுன்னா இருக்கலே பெஸ்ட் எக்ஸலண்ட்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ S23 சீரிஸ் ஒரு பக்கம் இருக்குது, ஐஃபோன்லேயே இருக்கலே டாப் லைன் அப்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இது பீட் பண்ணிடுமான்னு கேட்டால் கிடையாது. பட் இப்போ என்னன்னா கூகுள் வந்து நெருங்கிட்டாங்க, கிட்ட வந்து பிடிச்சிட்டாங்க, கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்புகள் இன்னும் ஒரு 2 ஜென்ரேஷன் ஆகும் முடிக்கிறதுக்கு, முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்ல மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆமாம், கேமராவும் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடலாம். Android 14 எப்படி இருக்கு? ஸ்மூத்தாஸ் இதுதான், பட்டர் அப்படியே உருகுதுங்க. ஸோ ஜென்ரலாகவே நல்லா இருக்குது. ஒரு கேஷுவல் யூசேஜ் அப்படின்னு வரும்போது நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஹீட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஹெவியான கேம்ஸோ அப்படி இல்லை வாட்ஸ்அப் காலோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் கால் அப்போ ரொம்ப லைட்டாக வார்ம் ஆகுது. இதுவே கேம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுது, நல்லாவே தெரியுது. அதனால தான் கேமே ஆடுறது இல்லை. ஆமாம், ஜென்சன் இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் நாள் இன்ஸ்டால் பண்ணி எதுக்கு இன்ஸ்டால் பண்ணனே தெரியாம அது ஒரு 20 GB பொறுமையா உட்கார்ந்து பண்ணிட்டு ஒரே நல்ல அன்இன்ஸ்டால். அதான் அந்த இன்ஸ்டால் ஆகும்போது அந்த டேட்டா டவுன்லோட் ஆகும் தெரியுமா, அப்பவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேட்டா டவுன்லோட் ஆச்சு, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். என்ன இழப்பட அதை பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி தான் இருந்தது. பட் இப்போ எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போ பாருங்களேன். வீடியோ எடுக்கிறதே நாங்கள் சொன்னோம்ல, 15 நிமிஷம் தொடர்ந்து வீடியோ எடுத்தாலும் கூட தலைவர் எந்த விதமான குறையும் சொல்ல. இத்தனைக்கு HDR 4K வீடியோ தான் எடுத்துருக்குது, அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு கேஷுவல் யூஸராக இருக்கட்டும், இல்லாட்டி ஓரளவுக்கு இன்டென்ஸ் யூஸர் அப்படின்னாலும் ஒரு அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது சமாளிச்சிடும். பட் ஒரு இன்டென்ஸ் கேமருக்கு இது செட் ஆகுமான் போது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்சலை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆமாம், இப்போ இதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு நிறையா இருக்குங்க. இப்போ பெஸ்ட் டேக் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், காமன் டு 8 சீரிஸ் தான். பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பூஸ்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வீடியோ பூஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி எடுத்த வீடியோவை நீங்கள் வந்து க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணீங்கன்னா அது திரும்ப அங்கே ரெண்டர் ஆகி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாகவே வரும். அது வந்து இருக்கிறதே இண்டஸ்ட்ரி லீடிங்காக இருக்குங்க. ஆமாம், அதே மாதிரி ஃபோட்டோவில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணலாம். இதெல்லாம் பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நீங்கள் பிக்சல் டிவைசஸில் பண்ண முடியும், அது 8 சீரிஸில். கரெக்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தெர்மாமீட்டர். அது இருக்கிறதே நிறைய பேர் மறந்துட்டாங்கடா உண்மையாவே. தெர்மாமீட்டர் வந்து நான் பல டிவைசஸ்ல போட்டேன். இதுவே நம்ம மனுஷங்க ஸ்கின்ல போட்டா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வர மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல, இல்ல நான் தப்பா பண்றேன்னு தெரியல. டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல லைக் வேரி ஒரு இடத்துல டெம்பரேச்சர் மாறும்டா. ஆமா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் இதுவான்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம மொபைலோட ஹீட் செக் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ மோரார்லெஸ் ஒரு 0.5 டிஃபரன்ஸ் தான் வருதே தவிர மிச்சபடி அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹியூமன் டெம்பரேச்சர் வேலிடேஷனுக்கு வந்து இவங்க கிட்டத்தட்ட அவங்களே அதை அஷ்யூர் பண்ணலை. அதனால தான் வந்து வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் வாங்கின ஒரு 4 நாள் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க. பட் இருக்கு,
எக்ஸ்ட்ராவா ஒரு ஹார்ட்வேர். இது வந்து எப்படி அப்படின்னா இந்த ஃபீச்சரை இப்போ நம்ம புதுசா ஒரு பனாரமிக் விண்டோவோட ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா 2 நாள் வந்து மேல இருந்து டிரைவ் பண்ணிட்டு பார்ப்போம், 3வது நாள் அதை மறந்துடுவோம். அதே மாதிரி தான் இது. ஆமாம், ஓகேங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம இங்கே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி. மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து 8ஓட இது பெட்டராக ஸ்கோர் பண்ணுது. காரணம் என்ன, 12GB ரேம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் கேட்கலாம் நீங்கள் உடனே, அப்போ என்ன ப்ரோ நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்களே ஒரு 8 அப்ளிகேஷன் போயிட்டு வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னா, அப்படி கிடையாது. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணவும் செய்யுது, ஹிட் ஆர் மிஸ் மாதிரி ஆகுதுன்னு சொல்லலாம். பட் 12GB ரேம் இருக்கிறதுக்கான அட்வான்டேஜ் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ உனக்கும் அது வந்து ஃபீல் ஆச்சா? நல்லா ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஆமாம், இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அப்புறம் ஃபேஸ் அன்லாக் பண்ணியிருக்கான். ஆமாம், ஃபேஸ் அன்லாக் வந்து வெறும் ஃபோட்டோஸை வச்சு. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இப்போ நான் சப்போஸ் 7A நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் 7 நான் யூஸ் பண்ணல, 7A 7 ப்ரோ, அதுக்கப்புறம் 6A நினைக்கிறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணேன். எஸ்பெஷலி 7Aல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப லேகியாக இருக்குது அண்ட் அட் டைம்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ 8 ப்ரோவில் ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது VPN தான் காரணம். நானும் 7A யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு மோசமாலாம் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ் மேட்ச் மாதிரியான இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணலை. பண்ணியிருக்கேன், ஆனால் VPN தான் காரணம். அடுத்து ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது 8 ப்ரோவில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேசிவாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் VPN யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டான். ஏன்னா அது Google One பிளானோடய வந்துருதா, அதனால இப்போ யூஸ் பண்ணுறதுல. அப்படியா? இது எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் வரல, அது யூஎஸ்ல தான் வருதுன்றனால நீ அதுக்கு யூஎஸ்க்கு VPN போட்டு அங்கே போய் யூஸ் பண்ணுவேன். நல்ல வேலை VPN காசு வீணாகல. சரி, ஓகேங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா, மொத்தம் ஃபிங்கர் பிரிண்ட்டும் சூப்பராக தான் இருக்குது. ஃபோட்டோஸில் அன்லாக் ஆகிறது ரொம்ப ஈஸியாக ஆகும்டா. நம்ம 7Aலாம் கூட இருக்குது. ஆமாம், அது டக்குன்னு ஆகும், அது செக்யூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அதான் ஃபேக்ட். ஸோ அதான் இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு பேமெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு அப்படி இல்லைன்னா பின்னு நமக்கு தேவை. ஸோ இப்போ பிக்சல் 8 சீரீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் அன்லாக்கை வச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, பேமெண்ட் பண்ணுறோம் பண்ணல, அது ரெண்டாவது விஷயங்க. ஃபேஸ் அன்லாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ வச்சு எப்படி செக்யூராக இருக்கும், இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் வரும். சீரியஸாக எனக்கு அப்படி தான் தாட். கூகுள் வந்து ஒரு தனி விளக்கம் கொடுத்துருக்காங்க, இது வந்து செக்யூராக இருக்கும். ஸோ ஃபோட்டோ வச்சு தான் அன்லாக் பண்ணுறோம், பட் ஓரளவுக்கு செக்யூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% செக்யூர்டான்னு கேட்டால் யாருனாலும் கிளைம் பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் செக்யூருங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே கான்ஃபிடன்ஸ் வேணும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி பேக்கப். பேட்டரி பேக்கப் வந்து இந்த அப்டேட் வந்ததில் Android 14 வந்ததுலேருந்து பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏய், நான் Android 14 தான் இது வந்துச்சுடா, நானும் டே 1லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஃபோன் சூடாச்சு. ஆமா, சரியா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் வந்ததுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, ஒரு 2-3 அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் இதுல வந்து பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவுக்கு நல்லா. பேட்டரி பேக்கப் நார்மலாவே நல்லா இருந்தது. எனக்கு சூடா இருக்கும்போது அது டே 1லேருந்தே எனக்கு நல்லா தான் இருந்தது, பட் சூடாகும். ஆமா, ஃபோன் சூடாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்தது, அதுக்கப்புறமே அந்த சூடாகிற விஷயங்கள் சமயம் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது ஷுவர் தான். ஆனா 1.06 lakhsக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டிவ் ஏரியா. ஆமா, சப்ஜெக்டிவ் ஏரியா. அண்ட் இது வந்து 128GB தான் கொடுக்குறாங்க. 256GB இப்போ இருக்கா? வந்துருச்சு, Flipkartல அவைலபிளா இருக்கு. டிராவியான ஒரு ஸ்ட்ராட்டஜிடா கூகுள். அது கூகுள் ஸ்ட்ராட்டஜியா இல்லை என்ன பிரச்சனை தெரியல. ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஒரு அநேகமாக ஒரு 6000 7,000 எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? 256 கன்வின்சிங்காகவே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1,07,000ங்கிறதே எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. இதில் வேற ஏன்னா யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வட்சன் வந்து இது செக் பண்ணிட்டு இருந்தான், பிளாக் ஃப்ரைடே சேல் அதுன்ட்டு. 60,000 45,000க்கு பிக்சல் 8, பிக்சல் 8 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 512GB 85,000னா போயிட்டு வரேன் அப்படின்னு தான் தோணுச்சு. காண்டா இல்லை, 85,000க்கு 512 கிடைக்குது. நம்ம ஊரில் என்னன்னா 1,07,000 ரூபாய்க்கு தான் நம்மளால வந்து 128 வாங்க முடியுது. இது வந்து கொஞ்சம் கடுப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் அட்லீஸ்ட் இனிஷியலாக வாங்கினவங்களுக்கு வாட்சாவது ஓசியில் கொடுத்தாங்க, அது கூட கிடையாது. எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு பாய்லரோட குடும்பம் நடத்தணும்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறான் ஒரு யூசர், 1 லட்ச ரூபா பே பண்ணி அவனுக்கு ஒரு வாட்ச் கொடுக்க முடியல. ஆனா பாய்லரோட இருக்கிறதுக்காக தான் தெர்மோமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஆனா இதுலயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, இன்னொரு 8 ப்ரோ வாங்க சொல்லி ஏன்டா ஆல்ரெடி ஒரு 8 ப்ரோ வாங்கினதே தப்பு 1 லட்ச ரூபாய்க்கு. இதுல இன்னொன்னு வாங்கி எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டா, இல்லங்க இதோட டெம்பரேச்சர் இருக்கு, அது செக் பண்ணி இல்ல இதோட டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக இன்னொரு 8 ப்ரோ வாங்கினேன். டேய், முக்கு கடையில இருக்க தெர்மோமீட்டர் இல்ல, முக்கு கடையில இருக்கிற எங்கயாவது போயிட்டு நீங்க இந்த கோவிட் வந்ததுக்கு அதுக்கு எல்லா இடத்துலயும் கன் வச்சிருக்கான், வாங்கிட்டு வந்து அடிச்சு பார்த்துருக்கலாம் மேடானா. ஓ அப்படியா? ஓகே. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் as well as பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பிக்சல் டிவைஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து சரியான இம்ப்ரூவ்மெண்ட், அதுல டவுட் இல்ல. எல்லா ஏரியாவையுமே டிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்பீக்கர்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் டு தி மேக்ஸ் அண்ட் ஈவன் நீங்க சார்ஜிங் இந்த மாதிரியான ஏரியால கன்சிடர் பண்ணா கூட நான் அந்த 30 வாட் அசூஸ் சார்ஜர் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஃபாஸ்டா தான் இருந்துச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. பிக்சல் 8 இருக்குல்ல, இது வந்து ஒரு 8 ப்ரோ வந்து ஒரு யூனிக்கான டிவைஸ். எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அந்த போனை வாங்க முடியாது. காஸ்ட்லியா இருக்கும். காஸ்ட்லியா இருக்கும்னா வேல்யூ ஃபார் மணி மாதிரி ஃபீல் ஆகும். வேல்யூ ஃபார் மணி, ஏன்னா அதே பட்ஜெட்டுக்கு S23 எல்லாம் கிடைக்குதுடா. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கிற மொபைல் ஆனா வாங்க முடியாது, ஏன்னா காஸ்ட்லி. ஆமா, அதாவது வேல்யூ ஃபார் மணி ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது. கூட எல்லாம் இருக்குங்க ஆனாலும் கொடுக்கலங்க அப்படின்னு மாதிரி. பட்
ஜஸ்டிஃபை பண்ற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் பிக்சல் டிவைஸ் டில் டேட்னா 8 ப்ரோ ஆமா, Google ரெண்டாவது வந்து என்ன 7 வருஷம் massive அப்டேட் improvement. ஆமா. 7 வருஷம் அப்டேட் அந்த 7 வருஷம் அப்டேட்டை கூகுள் எப்படி தாக்கு பிடிக்கிறான், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றான் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ யாராவது வந்து 1 லட்ச ரூபா வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை 7 வருஷத்துக்கு இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ப்ரோ இஸ் குட். அதுவும் நீங்கள் 256 GB போயிட்டீங்கன்னா ஃபார் ஷூர் பெட்டர். மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு கன்சிடர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஆமாம், ஆனா 1 லட்சம் ரூபாய். ஸோ யோசிச்சுக்கோங்க. கரெக்டா? ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 as well as 8 ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோஸ் as well as வீடியோஸ் தனியாக நாங்கள் வந்து போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தனியாக வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி விக்னேஸ்வர் பார்க்கலாம். பாய்.